இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிஜமாகவே இப்போ கதையில் ஒரு பார்க்குறதுக்கே நமக்கு பிடிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி இருக்குது. இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை தான் மகாசங்கமத்தில் வச்சுருந்தாங்க, ஒரு ஜோடி காம்படிஷன் அப்படின்ட்டு. ஆனால் அதில் நமக்கு ஒரு பெரிய ஈடுபாடு வரல. ஏன் அப்படின்னா அது கதையோட ஒட்டி போகல, சும்மா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே போர் அடிக்குது, நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சுச்சு. ஆனால் இப்போ கதைக்குள்ளே இதை வச்சுருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஃபேஷன் ஷோவுக்கு மாடல் வேணும் அப்படிங்கிறத வேறு சொல்கிறாங்க. ஆனால் மாடல் வேணுங்கிறது இவங்களுக்கு இன்னும் புரியல. மாடல்னால் ஒரு ஆள் போட்டு வரணும் அப்படிங்கிறது கங்காவுக்கும் குமரனுக்கும் புரியல, தெரியல பாவம். ஸோ இந்த சமயத்தில் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இருக்க பொண்ணுங்க, மாடல் பொண்ணுங்கள்லாம் ஆண் வாயப்படந்து பார்த்துட்டு இருக்காரு விஜய். அதை அழகாக கிண்டல் பண்ணுறாங்க காவேரி. எதுக்கு இப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, திறமையை ரசிக்கிறேன் அப்படிங்கிற, நல்லா ரொம்ப கொஞ்சம் ஓவராக தான் ரசிக்கிறீங்க, கொஞ்சம் வாயப்படந்துட்டு பார்க்காம கம்மியாக பாருங்கள் அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிண்டல் பண்ணிவிட்டு அடுத்து எங்கள் அக்கா மாமாவும் எப்போ வரப்போகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுது அங்கே ஒருத்தங்க கங்காட்டையும் குமரன்ட்டையும் மாடல்லாம் ரெடியான்னு கேட்குறாங்க. மாடல் தானே எல்லாம் ரெடி அப்படின்னா, எங்கே ரெடி ஆகிட்டு இருக்காங்களா அப்படின்னா, ரெடி ஆகிட்டு இருக்காங்களா, இதான மாடல்னு கட்டப்பையிலேருந்து துணியை காமிக்க, ஐயோ அப்படி இல்லை, இதை போட்டு வரதுக்கான ஒரு ஆள் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஒரிஜினலாக ஒரு ஆள் மாடல் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஓ அவங்க வராங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சமாளிச்சிட்டாங்க கங்கா. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு குட்டி வாக்குவாதமாகி, இது நமக்கு ஒத்து வராதுன்னு அப்போவே சொன்னல, தேவையில்லாமல் எதுக்கு ரிஸ்க், இதெல்லாம் வேணாம், நம்ம கிளம்பலாம், நமக்கு மாடல்லாம் இல்லை, எங்கேருந்து நம்ம கூட்டுருவோம், இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க, 2 பேருக்கு அடுத்து நம்ம போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க வேகமாக கிளம்பி வெளில வராங்க. வெளில வரும்பொழுதே பார்த்தா ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு விஜயும் வெளில ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. அவர் இவங்க 2 பேரும் கட்டப்பையை தூக்கி நடந்து போகிறத பார்த்துறாரு. பார்த்த உடனே இவர் நிறுத்தி, என்ன ஆச்சு, என்ன கிளம்பிட்டீங்களா, முடிஞ்சிருச்சா அப்படின்னா, இல்லை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னா, போட்டி பாதியில் கிளம்புறீங்களா, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எங்களுக்கு மாடல் வேணுங்கிறது தெரியாது, ஒரு ஆள் போட்டு வரணும் அப்படின்னு. அது தெரியாதா, அது தெரியாமல் தான் கலந்துக்கிட்டீங்களா, அது எப்படி ஒரு மாடல் வேணும்னு தெரியாமல் தான் கேட்குறேன், இதை கூட கேட்காம தான் நீங்கள் கலந்துப்பீங்களா, என்ன நினச்சிங்க, ஃபேஷன் ஷோனா இப்போ என்ன நினச்சிங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே, தெரியாதது ஒன்றும் தப்பு இல்லை, தெரியாதவங்களை குத்தி காமிக்கிறது தான் தப்பு, இந்த மாதிரி நக்கல் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கோவமாக சொல்லிட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு குமரனை கூட்டு நடந்து வராங்க. இவர் அப்படியே பார்த்துட்டு சரி போகுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளர போயிடுறாரு. அப்போ கரெக்டாக நிவின் கால் பண்ணி, எல்லாம் சூப்பராக இருந்துச்சானே, எப்படின்னா போகுது அப்படின்னு கேட்க, ஏடா மாடல் வேணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையடா அப்படின்னா, மாடல் வேணும்னு தெரியாதா அப்படின்னு அவர் கேட்க, என்ன தெரியாதா அப்படின்ட்டு கங்கா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தள்ளி குமரன் போய் பச்சையாக திட்டுறாரு. கெட்ட வார்த்தைகளை திட்ட, ஐயோ அண்ணா இருண்ணா நாங்கள் வரேன், இருண்ணா எல்லாத்தையும் பிரச்சனையை சரி பண்ணுறேன், நான் எதுவும் பயந்து கிளம்பிடாதண்ணா, இருண்ணா கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கேன் நான் அப்படின்னு வேகமாக ஓடி நான் இவ்வளோ தூரம் தச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு நான் கிளம்பணும் அப்படின்னா, இதெல்லாம் வேணாம், நாங்கள் வேறு ஏதாச்சும் ஆர்டர் எடுத்து விற்றுக்கிறோம், வேறு ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கிறோம், இதில் நாங்கள் கலந்துக்க முடியாது அப்படின்னு நான் மாடலுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டேன், அவங்க வந்துருவாங்க அப்படின்னு அங்கே ஆர்கனைசர்ஸ்ட்டே சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அவங்க பேர் கரெக்டாக கங்கா குமரன் பேரை கூப்பிட்டுருக்காங்க. கங்கா குமரன் பேரை கூப்பிடும் பொழுதே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இங்கே கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க அவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சொன்ன உடனே இவங்க பேரை கடைசியாக கூப்பிட்றாங்க. அதுக்குள்ளே கங்கா குமரன் பேரை கூப்பிடும்போது விசில்லாம் அடிக்கிறாங்க. காவேரி வேறு விசில் அடிக்கிறாங்க. உடனே இவர் சும்மா நம்ம ஜட்ஜாக வந்திருக்கோம், இவங்க ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம வரல அப்படிங்கிறத விஜய் சொல்கிறார். சொல்லிட்டு உங்கள் அக்கா வரல, உங்கள் அக்கா பயந்து போயிட்டு கிளம்பிட்டாங்க. அப்படிலாம் எங்கள் அக்கா போகவே மாட்டான், எங்கள் பரம்பரையிலே பாதியில் போகிறதுங்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு காவேரி பேச, நீ உன் வாய்க்கு வந்த மாதிரி என்ன வேணாலும் பரம்பரை பெருமைலாம் பேசு, ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க, கட்டப்பை ஏற்றிட்டு போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட மாடலே இல்லையா அப்படின்னு இன்னும் பெரிய அதிர்ச்சி ஆகிட்டாங்க. உடனே அவங்க வெளில வராங்க. அதுக்குள்ளார இப்போ தான் நிவின் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மாடலுக்கு 10,000 ரூபா, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10,000 அப்படின்னா, 10,000 ஒரு ட்ரெஸ்ஸுக்கா, 5 நிமிஷம் நடக்கிறதுக்கு 10,000, அவ்வளோ காசுக்கு எங்கே போவோம், அதெல்லாம் வேணாம் அப்படிங்க நான் கொடுத்துட்றேங்கிறாரு இவர். அதெல்லாம் வேணாம், நாங்கள் கலந்துக்கல போட்டியில் அப்படின்னு இவர் திருப்பி சொல்ல, நான் சொல்கிறத கேளு, அவங்க வந்துருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக பார்த்தா இப்போ காவேரி கேட்குறாங்க, என்ன எங்களை கிண்டல் பண்ண வந்தியா, நாங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னால் சந்தோஷப்படுவியா அப்படின்னு கேட்க, இவ வேற ஒருத்தி சும்மா இரு அப்படின்ட்டு எங்கள் மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னா அவர் என் புருஷன் அப்படின்னு இவங்க சொல்ல, உடனே சும்மா இருக்கா, என்ன நான் வேணா இங்கே இருக்க மாடல் கேட்டால் பேசுவோம், காசு கேட்டால் கொடுத்துடலாம், இவங்கள்ட்டே திருப்பி ட்ரெஸ்ஸை போட முடியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உன் உதவி உன் ஒத்தாசையில் நாங்கள் ஜெயிக்கவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே நிவின் வந்துடுறாரு. 2 பேரும் பாவமாக ஒரு பார்வை பார்த்துக்கிறாங்க. நிவின் என்ன சொல்கிறாரா, நான் பார்த்துக்கிறேன், இதை நீ இதில் ஜட்ஜாக வந்துட்டு இங்கே வந்தால் நல்லா இருக்காது, நீ உள்ளார நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்களே ஏன் மாடல் ஆகக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வரப்போகுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். இப்போலாம் கதை போகிற போக்கு எப்படி இருக்குது, இப்போதைக்கு அடுத்த வாரத்தில் மாடலாக கங்காவும் குமரனுமே வந்தால் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்